every day with Jesus. ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவோடு. மார்த்தாளை இடத்திலிருந்து கர்த்தர் மரியாளை கொண்டு வர விரும்புகிறார். God wants to bring devotion out of duty. அது நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு அதை நாம் எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றுவது. முதலாவது வீட்டுக்கு, தன்னுடைய நண்பர்களுக்கு, மூன்றாவது முழு உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். இந்த நாளிலும் இந்த ஊடகத்தின் மூலமாய் மறுபடியுமாய் நாம் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அவர் சர்வ வல்லவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், சகலவற்றையும் முன்குறித்த தேவன், தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்கிற தேவன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் மறுபடியுமாய் நாம் இருக்கிற இடங்களில நாம் குடும்பமாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சுகபலன் ஜீவனை தந்திருக்கிறார். நமக்குள்ளே கர்த்தர் ஒரு மனதினாவே தந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற இந்த நாட்களில அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் வெளிரங்கமாய் பதில் தருவார். ஆமென். தடைகளை மாற்றுகிறவர் நம்மோடு உண்டு. காற்றை பார்த்து இறையாதி அமைதலாய் என்று சொன்ன தேவன் நம்மோடு உண்டு. அவர் நிச்சயமாய் எல்லாவற்றின் மேல் ஆளுகை செலுத்துகிறவர். இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற அவரால் கூடும், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஆகையால் இந்த நாளிலும் நாம் இருக்கிற இடங்களிலே நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். உம்பாதம் பணிந்தேன், எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். நாம் சொல்ல போகிறோம், இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஒரு காரியம், என்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கால வேளையிலே அவருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு மரியாதை போல ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் வெளிரங்கமாய் நமக்கு பதில் தந்து அவர் சர்வ வல்லவர். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் கர்த்தருடைய செய்கையை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி நாம் பாடலாம். உம் பாதம் பதிந்தேன், எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நல்ல உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நல்ல உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பதிந்தேன், எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நல்ல உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நல்ல உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே, பரவசமே, பரதேசருளே, வரப்பொருளே. பரிசுத்தமே, பரவசமே, பரதேசருளே, வரப்பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈங்களித்தேன். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈங்களித்தேன். உம் பாதம் பதிந்தேன், எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நல்ல உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நல்ல உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால், புது வெள்ளத்தால், புதிய கிருபை, புது கவியா. புது எண்ணெயால், புது வெள்ளத்தால், புதிய கிருபை, புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகிறீர். நூதன சாலில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகிறீர். நூதன சாலை சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன், எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்.
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அழித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அழித்தீர். மீசை கெட்டெங்கும் அழைந்திடாமல், மீசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன், தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். சொல்லுங்க. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு இழைக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அழிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னை ஏற்றிடுவே. உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் ஏற்றிடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனிச்செடி நீலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திழங்க. கனிச்செடி நீலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திழங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சொல்லுங்க. என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவே. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்றும் கண்டிடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போவதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. Lord, you are the Lord who deserve. Lord, you are the Lord who desire.
Hallelujah. The Lord, you're the Lord who delights in the worship of a believer, Lord. ஆண்டவரே, எங்களுடைய துதியை பிரியப்படுகிற தேவன், எங்களுடைய ஆராதனையை வாஞ்சிக்கிற தேவன், ஆராதனையிலே உலாவ வரம் பெற்ற தெய்வம் ஆண்டவரே. இந்த காலவெளியில் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு எங்களுடைய கண்ணீர் உம்முடைய பாதத்தில் ஊற்றுகிறோம். அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் வெளிரங்கமாய் பதில் தருகிறவரே, சிறையிருப்பை மாற்றுகிறவரே. ஹல்லேலூயா, we worship you. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா பாருகிறே, நேசிக்கிறே, இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவே, நேசிக்கிறே, இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவே. சொல்லு, உம் பாதம் பணிந்தே என்னாலும் துணியே, உம்மை அன்றி யாரை பாடுவே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. Glory and honor to Jesus, we worship him here. Hallelujah. அந்த காலவளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே, வானங்கள் எங்களுக்காய் திறக்கப்படுவதாக. ஓராவா சீரலமா சாந்தலி மௌதனா சீக்கரமா. அன்னைக்கு உடைய பாதத்தில் விழுந்து கிடந்த மரியாளுக்காக ஆண்டவரே, ஆண்டவரே, காரியங்கள் நீ வருவதற்கு தாமதமானாலும் ஆனால் சரியான நேரத்துல வந்து உண்மை நீர் அவளுக்கு வெளிப்படுத்தினர். ஆண்டவரே, அவள் வாழ்க்கையில் அவள் சந்தித்த நிந்தைகள், அவமானங்கள், பிசாசு சொன்னா நீ ஜெபித்து என்ன நடந்தது, நீ தேவசனத்துல பாதத்துல கிடந்து என்ன நடந்தது, ஆனால் சத்துரு வைக்கப்பட்டு போகும்படி மரியாளுடைய தலையை உயர்த்தும்படி நீ சரியான நேரத்தில் வந்து ஆண்டவரே இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தது போல ஆண்டவரே மரித்து போன அனுபவத்திலிருந்து ஜீவனை கொண்டு வரும்படி ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் கிடந்த அந்த நேரங்களுக்கு ஆண்டவரே சரியான பதிலை வெளிரங்கமாய் தந்த தேவனப்பா. ஓ, இன்றைக்கும் இந்த சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபை போல ஒரு வனாந்திரமான சூழ்நிலை, வானங்கள் அவனுக்காய் திறக்கப்பட்டது. இன்றைக்கு எல்லா வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் தேவ பிள்ளைகளுக்கு வானங்கள் திறக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லையா? பரத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும், பரத்திலிருந்து பாதுகாப்பு வரட்டும். யாக்கோபை போல தேவனோடு போராடுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் அந்த காலவெளியில நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, praise the Lord, we worship you God. பரனேவும் திருமுகம் காண திரு சமூகம் வந்திடுவே, பரனேவும் திருமுகம் காண திரு சமூகம் வந்திடுவே, துயரங்களில் யாக்கோபின் கரைகளில் உதன் பாதத்தை பிடித்துக் கொள்வே, துயரங்களை யாக்கோபின் கரைகளில் உதன் பாதத்தை பிடித்துக் கொள்வே, இந்த நடைக்கலமே இந்த மறைவிடமே இந்த உள்ளம் உம்மை துதிக்கும், திருமுகம் காண திரு சமூகத்தில் வந்திடுவே, பரனேவும் திருமுகம் காண திரு சமூகம் வந்திடுவே, துயரங்களில் யாக்கோபின் கரைகளில் உந்தன் பாதத்தை பிடித்துக் கொள்வே, துயரங்களில் யாக்கோபின் கரைகளில் உந்தன் பாதத்தை பிடித்துக் கொள்வே, எந்த நடைக்கலமே எந்த மறைவிடமே எந்த உள்ளம் உம்மை துதிக்கும், எந்த நடைக்கலமே எந்த மறைவிடமே எந்த உள்ளம் உம்மை துதிக்கும், எந்த தோல்விகள் ஜெயமாய் மாற்றும் வெற்றி வேந்தனும் நீ அல்லவோ, எந்த தோல்விகள் ஜெயமாய் மாற்றும் வெற்றி வேந்தனும் நீ அல்லவோ,
நாமத்தின் மகிமையினால் எந்த நஷ்டங்கள் லாபமாய் மாறும். திருநாமத்தின் மகிமையினால் எந்த அடைக்கலமே எந்த மறைவிடமே எந்த உள்ளம் உம்மை துதிக்கும். எந்த அடைக்கலமே எந்த மறைவிடமே எந்த உள்ளம் உம்மை துதிக்கும். சொந்தமாய் நீ என்னும் கூட உறவினர்கள் மறுக்கரையே. சொந்தமாய் நீ என்னும் கூட உறவினர்கள் மறுக்கரையே. ஆசீர்வாதத்தின் கரத்தை நான் அறிந்தேன், அதிசயமான பாதை திறந்தீ. ஆசீர்வாதத்தின் கரத்தை நான் அறிந்தேன், அதிசயமான பாதை திறந்தீ. எந்த அடைக்கலமே எந்த மறைவிடமே எந்த உள்ளம் உம்மை துதிக்கும். எல்லாரும் கைதட்டி சொல்கின்ற அடைக்கலமே எந்த மறைவிடமே உள்ளம் உம்மை துதிக்கும். பரதேவம் திருமுகம் காண திரு சமூகம் வந்திடுவே. பரதேவம் திருமுகம் காண திரு சமூகம் வந்திடுவே. துயரங்களில் யாபோக்கின் கரைகளில் உந்தன் பாதத்தை பிடித்துக் கொள்வே. துயரங்களில் யாபோக்கின் கரைகளில் உந்தன் பாதத்தை பிடித்துக் கொள்வே. எந்த அடைக்கலமே எந்த மறைவிடமே எந்த உள்ளம் உம்மை துதிக்கும். இந்த அடைக்கலமே எந்த மறைவிடமே எந்த உள்ளம் உம்மை துதிக்கும். இந்த அடைக்கலமே மறைவிடமே எந்த உள்ளம் உம்மை துதிக்கும். ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஹல்லேலூயா. எந்த தோல்விகள் ஜெயமாய் மாற்றும் வெற்றி வேந்தனும் நீரல்லவோ. எந்த தோல்விகள் ஜெயமாய் மாற்றும் வெற்றி வேந்தனும் நீரல்லவோ. எந்த நஷ்டங்கள் லாபமாய் மாற்றும் திருநாமத்தின் மகிமையினால். எந்த நஷ்டங்கள் லாபமாய் மாறும் திருநாமத்தின் மகிமையினால். கைகளை உயர்த்தி எந்த அடைக்கலமே சொல்லுங்க. எந்த மறைவிடமே இந்த சூழ்நிலையிலும் துதிப்பேன். Hallelujah, we worship your name, O God. Andavare, because He lives, we can face tomorrow. Because He holds our future, O God. Lord, we can meet every demands in our life, Lord. If we have a life of devotion. ஆண்டவரே, எத்தனை ஆண்டவரே டிமாண்ட்ஸ் சேலஞ்சஸ் வந்தாலும், ஆண்டவரே ஏசாவை போன்ற பழைய பிரச்சனைகள் எங்களை பின்தொடர்ந்து வந்தாலும், ஆண்டவரே போகும் பாதை அறியாமல் இருந்தாலும், ஆனால் உம்மை சந்திக்கிற ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவரே நீ தைரியத்தை தருகிறீர், உத்வேகத்தை தருகிறீர். அந்த பிரச்சனைகளை சமாளிக்க கிருபைகளை தருகிறீர். நாங்கள் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளை நீ சந்திப்பீர். Hallelujah. Lord, you can neutralize, Lord. You can reverse every acts of the enemy, oh God, and you can fight the battle for us, oh God, because you honor a life of devotion. Amen. And you will help us to, amen, meet every demands in our life, Lord. எங்கள் வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளை சமாளிக்க பலனை தருவதே உம்முடைய சமூகம். யாக்கோபு அந்த ராம் முழுவதும் தேவனிடத்தில் போராடினார், தேவன் அவனை தொட்டார். Lord, even though we, Lord, fight with you, Lord, we come alone as a family. Amen. For intervention in our life, for a breakthrough in our life, Lord. We pray God will touch us once again. எங்களை ஒருவரை தொடுவீராக, எங்களை சீர்படுத்துவீராக. எங்களுக்குள் இருக்கிற யாக்கோபுகள் மறைந்து போகட்டும், எங்களை இஸ்ரவேலாய் மாற்றும். மேற்கொள்ளுகிறவர்களாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றும். Hallelujah. Thank you, Father. We worship you. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
ஆண்டவரே இயேசுப்பா, யோவான் 15:5 இயேசுப்பா சொன்னாரு, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உண்மை ஆண்டவரே, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அரசியல்வாதிகளால், மருத்துவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, நீங்க தான் சொன்னீங்களே, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லப்பா, உம்மால் எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். எஸ், we believe that. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்க கூடாதபடி காது மந்தமாகல, ரட்சிக்க கூடாதபடி கை குறுகலப்பா. We bless you, we honor you. Amen. We thank God for the outstretched arms of God. ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்டார், மோசே, என் கை குறுகி இருக்கிறதோ இல்லையோ என்பதை நீ பழுது பார்க்குவாய். ஹalleluya. ஓ, பிரச்சனைகள் பெரிதா இருக்கலாம், தேவை பெருசா இருக்கலாம். ஆனால் மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், மோசே மோசே, ஆமென், என் கை குறுகி இருக்கிறது இல்லையோ என்று நீ இப்பொழுது காண்பாய். என் தேவனே, உம்முடைய கை உயர்ந்திருக்கிறது, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய கை பராக்கிரமம் செய்யும் என்று விசுவாசிக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் காடைகளை கீழ்காற்றை வீச பண்ணி காடைகளை கொண்டு வந்தவர் நீர் அல்லவா? வனாந்தரத்திலே ஆண்டவரே, பாளையத்துக்குள் இருந்த அமளியை, ஆண்டவரே, பாளையத்துக்குள் இருந்த பிரச்சனையை மாற்றினவர் நீர் அல்லவா? இப்பொழுது உங்களுடைய கை உயர்வதாக எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவர் மாலந்தி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Let's all worship God and say, we need your grace, Lord. Riba Sharamanda. கூடாதென்று என்னை நான் கண்டு விட்டேன். உம்மாலெல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் கண்டு விட்டேன். உம்மாலெல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். சொல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றனாய் வரவழைப்பவரே, எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவை செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபீரராமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று அப்பா உம்மை நான் நம்பி உள்ளேன். சொல்ல முடியும். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். தேவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் வளம் தருவார். தேவாயிரே எல்லாம் எல்லாத்தையும் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே, தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் வளம் தருவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். சொல்லுங்க,
பாத்திரமா இருக்கிறோம், உடைந்து போன பாத்திரமா இருக்கிறோம். Yes, Father. யாரால உடைக்கப்பட்ட நிலைமையில சோர்வின் மத்தியில ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவனுடைய கரம் அவர்கள் விழுவதாக. கூடாதீங்க என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எங்கள் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சையா இருக்கிறது. நம்புவது என் ஆண்டவரிடத்திலிருந்து வரும், ஜெயம் வரும், விடுதலை வரும். Worship His name. அடைக்கலமே என்பலமே என்னை நாப்பவரே, அசைவுற விட மாட்டேன், என்னை அசைவுற விட மாட்டேன். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாயாகும். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாயாகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நான் நம்புவேன், இருதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன், அசைவுற விட மாட்டேன், அசைவுற விட மாட்டேன், அசைவுற விட மாட்டேன், அசைவுற விட மாட்டேன். அவருடைய கைகளை உயர்த்தி என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். சொல்லுங்க. நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்து. Lord, my expectation is from the Lord. Oh God, amen. My expectation is from thee, oh God. சொல்லுங்க. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலேயாகும். தாவீதுக்கு அன்றைக்கு உதவி செய்யவில்லையா? சங்கீதம் 57 சத்துருக்களால் சூழப்பட்டிருந்தான், தப்பி பிழைக்கிற வழிகள் அடைக்கப்பட்டது, என் பக்கம் நெருக்கப்பட்ட அனுபவம். ஆனாலும் தாவீது சொல்லுகிறான், அந்த குகையிலே ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு குகையை போன்ற அடைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம். ஆனாலும் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் பரத்திலிருந்து எனக்கு சத்தியத்தை கிருபை அனுப்புவார். Praise the Lord. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். Praise the Lord. He knows how to bring out of us a problem, a dead-like situation. Hallelujah. Surrounded by enemies. திராணிக்கு மேல நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல,
தாங்க பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். அநேக நேரத்தில் அவரே நமக்கு தப்பிச் செல்லும் வழியாய் தன்னை வெளிப்படுத்துவார். Amen. He can bring out us. Amen. He can bring each and every one of us, amen, from a locked situation. He is an exit for us. And I believe that before you go through the problem, a lion's den-like experience, சிங்கக்கேபியின் அனுபவமா இருக்கலாம், ஒரு அவசாந்த ஒரு குகையின் அனுபவமா இருக்கலாம். நான் செல்வதற்கு என்பதாகவே நான் விசுவாசிக்கிறேன். தேவன் ஆமென் தப்பி செல்வதற்கான வழியை ஏற்கனவே உண்டு பண்ணி வச்சிட்டார். நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் நாம் சந்திப்பதற்கு என்பதாகவே அதற்குரிய பரிகாரத்தை ஏற்கனவே தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சென்ற பின்பு பிரச்சனைக்குள் அகப்பட்ட பின்பு ஒரு வழி ஆயத்தப்படுகிற தேவன் அல்ல, ஆனால் செல்வதற்கு என்பதாகவே நமக்கு ஒரு வழி ஆயத்தப்படும். தாவீதை போல சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமா நீ சோர்ந்து போகாதே, நீ துதி கர்த்தரை ஆராதி. Oh, even in a cave like experience, I will worship God. நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். I will cling unto him. My soul will be steadfast because my expectation is from the Lord. என் தேவனிடத்திலிருந்து எனக்கு வரும் சொல்லலாம், நான் ஒவ்வொரு நாளும் நான் நேசிப்பேன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் அப்பா, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனப்பான்மை. ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாடத்திடுவே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம் ஆராதித்தேன் உம்மை உண்மை மனதுடன் ஆராதித்தேன் உம்மை உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே. கையுயர்த்தி பெருக்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெருக்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் இருக்கிற இடங்களை கைகளை கொடுத்து ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் ஆராதிக்க, எல்லா சூழ்நிலையிலும் நேசிக்க ஆண்டவர், எந்த சூழ்நிலையிலும் எங்கள் விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. அப்பா, நீ விசுவாசம் ஒழிந்து போய்விடாதபடி வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு ஆபிரகாமை போல ஆண்டவரே நாங்கள் செபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அசப்பா, அந்த காலங்களில் நம்முடைய வல்லமைகள் மேல் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, இருக்கிற இடங்களை கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நாங்கள் செலவிடுகிற நிமிடம் ஒவ்வொரு நாளும் வீண் போகாது. உள்ளான மனுஷன் நாங்கள் இன்னும் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேசத்தின் மேல் நம்முடைய ஆளுகை வரட்டும்.
தேசத்தின் மேல் உள்ள ரத்தம் ஊற்றப்படட்டும். தேசத்துக்கு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் குறிப்பாய் உலகம் முழுவதும் தேவனுடைய ஆளுகை வரும்படி, விசேஷமாய் தமிழ்நாட்டில் சென்னை பகுதிக்காக ஜெபம் பண்ணுவோம். தடைகள் எல்லாம் மாற்றும்படி, இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் விடுதலை தரும்படி, மாவட்டத்தின் மேல் ஒரு அற்புதத்தை செய்யும்படி. ஆமென். சுத்திரம். இந்த வியாதி, கண்ணுக்கு தெரியாத வியாதி, ஆமென், கர்த்தர் முற்றிலும் அகற்றும்படியாய் தேவன் இந்த தேசத்தில் ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரும்படியாய் விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. அப்பா ஆமை துதிக்கிறோம் 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 துதிக்கிற ஆண்டவரை துதிக்கிற ஆண்டவரை துதிக்கிற நீங்கள் கிருபைகள் ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறங்க தாவே ஆண்டவர் இந்த வேளையில கூட பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறங்க நன்னாள் ஆண்டவரை காலை வேளையில ஆண்டவரை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆண்டவரை அப்பா நீ கொடுத்த தருணத்துக்கு நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரை அப்பா இந்த வேளையில கூட பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறங்க ஒரு விஷயமாக ஆண்டவர் பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறங்க மனம் இறங்குவீராக ஆண்டவரை ஒரு விஷயமா மனம் இறங்குவீராக ஆண்டவரை அப்பா தெய்வாதி தேவனே ஒரு விஷயமா மனம் இறங்குங்கடாடி அப்பா அந்த சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரை அப்பா அந்த சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை ஆண்டவரை நாங்கள் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறங்க ஆண்டவரை ஆண்டவரை விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்கணும் ஆண்டவரை நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கணும் உதவி செய்வீராக ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறங்க தாவே ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவர் மோடு நாங்கள் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை அப்ப அது வீணாக போகாதபடி ஆண்டவரை அப்ப பாமை ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறங்க எங்கள் பலனாக மாற்றுகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரை அப்ப இந்த வேளையில கூட பாமை ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறங்க தாவே அதிகமா நாங்கள் ஆராதிக்கும் துதிக்கும் ஆண்டவர் பாமை ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறங்க தாவே நீ நடத்த வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரிக்கிற இந்த வேளையில கூட பாமை ஸ்தோத்திரிண்டாடி ஆண்டவரை கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்க ஆண்டவரை அப்ப ஒவ்வொரு ஆண்டவர் மாவட்டங்களுக்காக செபிக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு மாநிலங்களுக்காக செபிக்கிற ஆண்டவரை அந்த விசேஷமாக அந்த சென்னைக்காக செபிக்கிற ஆண்டவரை அப்ப அந்த சென்னை மேல கிருபை இறங்கி வர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரை ஒரு நிமிஷமா அற்புதம் செய்வீராக ஆண்டவரை பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு ஆண்டவரை அப்ப சுகமாக நீர் உதவி செய்வீராக ஆண்டவரை நம்ம ரத்தத்தை ஊற்றி விட்டு செபிக்கிற ஆண்டவரை ஒரு நிமிஷமா மனம் இறங்குங்க ஆண்டவரை அப்ப அந்த சென்னையில பாதிக்கப்பட்ட ஜனங்கள் மீது ஒரு நிமிஷமா மனம் இறங்கும் ஆண்டவரை மனம் இறங்குங்க ஆண்டவரை மனம் இறங்குங்க ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை அப்ப பாமை ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஜனங்கள் ஆண்டு சுகமாக நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரை அப்ப ஜனங்கள் சுகமாக நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரை அப்ப பாமை ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறங்க தவிர ஜனங்கள் ஆண்டவர் பாமை ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறங்க தவிர இந்த கொரோனா பாதிப்புல இருந்த ஆண்டவரை பாதுகாக்கப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை அப்ப பாமை துதிக்கிற ஆண்டவரை துதிக்கிறப்பா துதிக்கிறண்டாடி பாமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை இந்த வெளுக்குட பாமை ஸ்தோத்திரம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதிகளுக்காக ஜெபிக்கிற தமிழகம் முழுவதுமா ஜெபிக்கிற ஆண்டவரை அப்ப ஒரு ஆண்டவர் பாமை ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறங்க ஜனங்க மேல மனம் இறங்குங்க ஆண்டவரை அப்ப அந்த கொரோனா பாதிப்பாண்டவரை கண்ட்ரோலுக்குள்ள வரட்டும் ஆண்டவரை அப்ப நீர் உதவி செய்வீராக ஆண்டவரை அப்ப நீர் உதவி செய்வீராக மீது மனம் இறங்குங்க ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரண்டாடி ஆண்டவரை பாமை நோவாவை நினைத்தருள தேவன் நீர் ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரிக்கிறண்டாடி அப்ப நினிவே மீது மனம் இறங்கின தேவன் நீர் ஆண்டவரை அப்ப ஒரு வருஷமாக ஆண்டவரை தமிழ்நாடு மீது மனம் இறங்குங்க ஆண்டவரை மனம் இறங்குங்க ஆண்டவரை மனம் இறங்குங்க ஆண்டவரை அப்ப இருக்கிற சூழ்நிலைகள் அல்ல ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை அப்ப அந்த சூழ்நிலைகள் மாற நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரிக்கிறண்டாடி அப்ப அங்க தேசத்தின் மீது மனம் இறங்குங்க ஆண்டவரை எங்க தேசத்தின் மீது மனம் இறங்குங்க ஆண்டவரை ஒரு நிமிஷமாக ஆண்டவரை தேசம் முழுவதும் ஆண்டவரை ரத்தத்தை அர்ப்பணிக்கிற ஆண்டவரை உங்களுடைய ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரிக்கிறண்டாடி அப்ப ஒரு நிமிஷமா நீர் மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரிக்கிறண்டாடி அப்ப ஒவ்வொரு ஆண்டவர்களுக்கு நாடுகளுக்கு ஜெபிக்கிற ஆண்டவரை ஒரு நிமிஷமா மனம் இறங்குங்க ஆண்டவரை மனம் இறங்குங்க ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரிக்கிறண்டாடி இந்த கொரோனாவிலிருந்து மீண்டு வர இல்லாம உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறங்க தாவே அதிகமா நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை விடுதலையோடு ஆண்டவரை ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரை எல்லா சபைகளும் திறக்கப்பட உதவி செய்வீராக ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறங்க தாவே அதற்கு ஏற்ற கால சூழ்நிலை ஆண்டவர் நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை பாமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை அப்ப ஒவ்வொருவரையும் பொறுப்பாத்தல் சமர்ப்பிக்கிற ஆண்டவரை நீர் தொடர்ந்து நீங்க வழி நடத்துவீராக இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 38 வசனம் தொடங்கி 42 வசனம் முடிய. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் எனும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே நிறுத்தி கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார்.
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வேத வசனத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஒரு பழக்கமான வேத பகுதி, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கர்த்தர் மரியாளை குறித்து சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அவள் இருந்த வீட்டிலே லாசர் இல்லை. தேவன் அந்த வீட்டை சந்தித்த பொழுது, லாசருடைய இல்லத்தை சந்தித்த போது, ஆமென், சோத்ரம், மார்த்தான் இடத்துல இயேசு கிறிஸ்து மரியாளை குறித்து சொல்லுகிற ஒரு நற்சாட்சியை பார்க்கிறோம். ஒரு சாட்சி, தன் இல்லத்தில் அவளுக்கு ஒரு சாட்சி கிடைத்தது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதிகமாய் நேசித்த ஒரு இல்லம் அது. இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது மரியாளுடைய ஆமென் டிவோஷனல் லைஃபை இந்த காலவெளியிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என் பிரசங்கத்தின் தலைப்பு எவ்ரிடே வித் ஜீசஸ். ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவோடு. நாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில நாம் தேவனோடு செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாய் போவதில்லை, அதை நம்மை பலவானாய் மாற்றும். அல்லேலூயா. A devotional life. A devotional life made Mary a different individual and she made a difference wherever she was. அவள் அர்ப்பணித்த ஒரு தியாகம் உள்ள வாழ்க்கை, தேவ சமூகத்தில் காத்திருந்த ஒரு சூழ்நிலை, ஆமென், சோத்திரம், அவளை வித்தியாசம் உள்ளவளாய், ஆமென், வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவளாய் ஆண்டவர் மாற்றினார். நல்லோர் அல்லேலூயா. நீங்களும் நானும் வித்தியாசமானவர்கள், வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவள் இருந்த வீட்டிலே அவள் ஒரு வித்தியாசம் உள்ளவள், வித்தியாசத்தை ஏற்படுத்தினாள். அவள் இருந்த கிராமத்தில் அவள் வித்தியாசமானவள், ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினாள். Whether it may be a party, whether it may be a death-like situation. ஒருவேளை யோவான் 12 அதிகாரத்துல ஒரு விருந்து வீட்டா இருந்தது. ஆமென். உபசரிக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி மரியாள் இல்லத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவள் வித்தியாசம் உள்ளவளாய், வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவளாய் இருந்தாள். தேவன் அவளை கோடிட்டு காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். லாசர் மரித்து போனார். ஒரு துக்க வீட்டிலே அவள் இருக்கிறாள், துக்கமான ஒரு சூழ்நிலை. அப்பொழுதும் மரியாளை தேவன் கோடிட்டு காண்பிக்கிறாள். அவள் வித்தியாசமானவள், வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவளாய் இருந்தாள். இந்த நாளில தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, your devotional life will make you different and you will make a difference wherever you are. நீங்கள் ஆண்டவரோடு செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும், உங்களுடைய ஜெப நேரம் உங்களை வித்தியாசப்படுத்தும். ஆமென். உங்களை வித்தியாசம் உள்ளவர்களாய் காண்பிக்கும். அது மாத்திரமல்ல, நீ எங்கே சென்றாலும் எதை செய்தாலும் அங்கே ஒரு வித்தியாசம் உண்டாகும். அதுதான் தேவனோடு நம்மோடு பேசுகிற வார்த்தை. இந்த கால வேளையில இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசித்தோம். இந்த மரியாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆமென், அவள் அதிகமாய் இந்த சுவிசேஷங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் மரியாளை குறித்து வாசிக்கிறோமோ, இந்த சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்ட இடங்களிலே, குறிப்பாக நாம் வேத வாசனத்தை பொழுது வாசித்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 39 வசனம், யோவான் 11 அதிகாரம், யோவான் 12 அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, ஆமென், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் மரியாள் தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். She positioned herself in the feet of the Lord. அவள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதை நாம் இந்த சுவிசேஷங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா. அவள் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் கடந்த வாரத்திலே நான் பேசினது போல, ஆண்டவர் எப்படி, ஆமென், சோத்திரம், மரணத்திலிருந்து ஜீவனை கொண்டு வந்தாரோ, இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தாரோ, அதே போல இந்த நாட்களிலே மார்த்தாளிடத்திலிருந்து கர்த்தர் மரியாளை கொண்டு வர விரும்புகிறார். God wants to bring devotion out of duty. மார்த்தாள் என்றால் டியூட்டி, மரியாள் என்றால் டிவோஷன். God wants to bring Mary out of Martha. In other words, God wants to bring devotion out of duty. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், ஆமென், சோத்திரம், பொழுதுபோக்கு. இன்னைக்கு எல்லாரும் கைகளில் செல்போன். இன்னைக்கு எல்லாருமே ஒரு பொழுதுபோக்கிலே அவர்கள் அதிகமாய் மூழ்கி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் என்டர்டைன்மெண்ட் அது தேவைதான். ஆனால் எப்பொழுதுமே என்டர்டைன்மெண்ட், இந்த பொழுதுபோக்கிலே நாம் நேரத்தை செலவழிப்போம் என்றால் இந்த பொழுதுபோக்கு ஒருபோதும் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்காது. Entertainment will never enrich our soul. ஆனால் ஆமென், ஸ்தோத்திரம், தேவனோடு செலவழிக்கிற நேரம் நம்முடைய ஆத்துமாவை, ஆமென், அது புதுப்பிக்கும்.
ஆமென், நம்முடைய ஆத்துமாவை ஆமென் சோத்திரம் அது ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையில அது மாற்றும் என்று எந்த சந்தேகமும் இல்லை. இந்த காலவேளையில பொழுதுபோக்குகள் நிரந்தரமானதல்ல. பொழுதுபோக்கு நித்தியமான சந்தோஷத்தையும் சமாதானத்தை தருவதல்ல. ஆனா மரியாளோ ஆமென் சோத்திரம் தேவ சமூகத்துல அவள் பெற்றுக்கொண்ட வார்த்தை, ஆமென், அவள் ரிசீவ் பண்ண வார்த்தை அவளை என்கரேஜ் பண்ணுச்சு, என்ரிச் பண்ணுச்சு, ஆமென், எனேபிள்மென்ட் தந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு ஒரு என்ரிச்மென்ட் தேவை, ஒரு எனேபிள்மென்ட் தேவை. பிரச்சனைகளை சந்திப்பதற்கும் போராட்டங்களை சந்திப்பதற்கும் ஆமென் அவள் ஆமென் தேவனுடைய வார்த்தையினால் தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த பலனை பெற்றுக்கொண்டாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவெளியிலும் மரியாளின் ஆமென் தியாகத்தையும் மரியாள் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை இந்த காலவெளியிலே பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் வெளிரங்கமாய் கர்த்தர் பதில் தருகிறார். ஆமென். இப்பொழுது ஆமென் நாம் நம்முடைய நாட்களை நாம் தேவ சமூகத்தில் நேரத்தை செலவழிக்காமல் நாம் அப்படியே பொழுதுபோக்கிலே நம்முடைய காலத்தை செலுத்தி விடுவோம் என்று சொன்னால், you will end every day busy but not blessed. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆமென் சூத்திர பொழுதுபோக்கிலையும் ஆமென் கழித்து விடுவீர்கள் என்று சொன்னால், நிர்விசாரமாய் வாழ்ந்து விடுவீர்கள் என்று சொன்னால், தேவன் கொடுக்க வேண்டிய நேரத்தையும் ஆமென் சூத்திர நீங்கள் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் நாளானது நீங்கள் இரவிலே படுக்கைக்கு போகும் பொழுது அந்த நாள் பிஸியாகவே தான் நீங்கள் முடிப்பீர்கள், மாறாக ஆசீர்வாதமாய் முடிக்க மாட்டீங்க. ஆமென். ஆனால் தேவனோடு நேரத்தை செலவழித்து இந்த இரவு நேரத்தை நாம் முடிக்கும் பொழுது we will not end the day busy but will end the day blessed. அல்லேலூயா. மார்த்தாளை போல அந்த நாளை முடிக்க மாட்டீங்க, மரியாளை போல முடிப்பீங்க. அல்லேலூயா. காரணம், நாம் தேவனோடு செலவழித்த நேரம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதானே. ஆமென். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். தாவீது சொல்கிறான், என் இருதயம் அதிகாலையிலே ஆயத்தமா இருக்கிறது. ஆமென். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. ஆமென் சூத்திரம். முதல் மணி நேரம் தேவனை சந்திப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரோடு தனித்து நாம் ஜெபிப்பதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். மரியாள் ஆமென் சூத்திரம் எத்தனை அலுவல்கள் இருந்தாலும், எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவளுக்கு தெரியும், ஆமென் சூத்திரம், தேவனுடைய சமூகம் எனக்கு ஆறுதல், தேவனுடைய சமூகம் தான் பிரச்சனைகளை சந்திக்க எனக்கு பலம் தரும் என்று நன்றாய் தெரிந்து கொண்டாள். அவள் தேவ சமூகத்திலே காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த காலவெளியில உங்களோடு 3 பகுதிகளை பிரித்ததை பேச விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவருடைய பாதம் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆமென், இட்ஸ் a place of surrender, submission. Second, it's a place of amen satisfaction, and it's a place of sharing. தேவனுடைய பாதம் முதலாவது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது அர்ப்பணிப்பின் பாதம். அல்லேலூயா. Praise the Lord. It's a place of submission. வேதத்திலே வாசிக்கிறோம், மரியாள் தேவ சமூகத்திலே காணப்படும் போதெல்லாம் இயேசு ஆமென் அவருடைய வீட்டிலே ஒரு கெஸ்டா வராரு, விருந்தினராய் வருகிறார். அப்பொழுதும் அவள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு தேவ பாதத்திலே அவள் அமர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு துக்கம் தன் வீட்டிலே நடக்கிறது. நேசித்த இயேசு, நேசித்த சகோதரர் மரித்து போகிறார். அப்பொழுதும் பார்க்கும் பொழுது மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி யோவான் 12ஆம் அதிகாரத்திலே, ஆமென், லாசரு உயிரோடு எழும்பினான். அதை கொண்டாடுவதற்கு நன்றி செலுத்துகிற வண்ணமாய் ஆமென் இயேசுவோடு கூட சேர்ந்து 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஆமென் சோதர லாசரு, மார்த்தாள், மரியாள், கிட்டத்தட்ட 16 பேர் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இட் வாஸ் a moment of joy and celebration. அந்த சூழ்நிலையிலும் அவள் தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி, ஆமென். Nothing could stop her from coming to the presence of God. Amen. She loved the presence of God more than anything. ஒருவேளை இது துக்கமா இருக்கலாம், ஆமென், ஒருவேளை மகிழ்ச்சியின் காரியங்களா இருக்கலாம். ஆனா அவள் ஆமென் சோத்திரம் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி எங்க தெரியுங்களா? உணவில் அல்ல, ஆமென், விருந்திலிடத்திலிருந்து அல்ல, நண்பரிடத்தில் அல்ல. அவள் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி ஆண்டவருடைய பாதத்தில். கைகளை உயர்த்தி, ஆமென். இந்த காலவெளியில் சொல்லலாம், நான் விரும்புகிற மகிழ்ச்சி, ஆண்டவர் நான் விரும்புகிற ஆறுதல் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால், விருந்தில் அல்ல ஆண்டவரே, நண்பரிடத்தில் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் இருக்கிறது. உங்களுடைய வசனத்தை கேட்பதினால் இருக்கிறது, உங்களுடைய வசனத்தை தியானிப்பதினால் இருக்கிறது. முதலாவது ஆண்டவருடைய பாதம் எதற்கு அடையாளம் என்றால், அது அர்ப்பணிப்பின் இடம். ஆமென். இட்ஸ் a place of submission. இந்த இடத்திலே தான் மரியாள் தன்னுடைய burdens,
தன்னுடைய பாரத்தை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தாள். அல்லேலூயா. ஒருவேளை அது மரணத்தின் துக்கம் நடந்த சம்பவமா இருக்கலாம். ஆமென். அவளுடைய பாரத்தை முழுவதும் யோவான் 11 அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் இயேசு கிறிஸ்து தாமதமாய் வருகிறார். ஆமென். அவன் மரித்து தன்னுடைய சகோதரன் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆமென். கல்லானது கல்லறைக்கு வாயிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. லாட் ஆஃப் கிரிட்டிசிசம், ஏகப்பட்ட எதிர்ப்புகள். ஆமென். யூதர்களிடத்திலே சம்பாதித்தாள். யூதர்கள் அவளை ஆமென் பலவிதமாய் பேசினார்கள். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் அவளுடைய பாரத்தை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்தாள். ஆமென். ஸ்தோத்திரம். மரியாள் அறிந்து கொண்டது காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, what is the place of submission means? ஆண்டவருடைய பாதம் ஆமென் அர்ப்பணிப்பின் இடம் என்றால் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் அவர் ஆமென் ஸ்தோத்திரம் அது எனக்கு எப்படிப்பட்டது அந்த இடம், what does the presence of God means to me? தேவனுடைய பாதம் அது எனக்கு எப்படிப்பட்டது என்பதை அவள் நன்றாய் அறிந்து கொண்டாள். மரியாளுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் உம்மால் அன்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நன்றாய் அறிந்து கொண்ட மரியாள் அவள் சொன்ன, ஆண்டவரே, உங்க சமூகத்தில் என்னை அர்ப்பணித்தால் தான், ஆண்டவரே, ஒன்றை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டால் தான் நான் பிறருக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் கொடுக்க முடியாது. ஆமென். if you do not have, you cannot give. நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் கொடுக்க முடியாது. வேதத்திலே வாசிக்கிறோம், மரியாள் தேவ சமூகத்திலிருந்து அவள் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது அர்ப்பணிப்பின் இடம். அந்த இடத்துல அவள் பெற்றுக்கொண்டது காரியம் என்ன? ஆமென். அர்ப்பணித்த போது அந்த சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டது என்ன? ஆமென். she received the enrichment. ஆமென். she received the enablement. அவள் ஆமென் சோத்திர வளரக்கூடிய அந்த ஆத்துமா ஆமென் செழிப்பாக்கக்கூடிய அந்த enrichment அவள் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டாள். ஆமென். அவள் சந்தித்த பிரச்சனைகள், challenges, ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகள் அவள் சந்தித்தாள். ஆனால் அந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்குரிய enablement, உத்வேகத்தை, தைரியத்தை, பலத்தை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டால் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆமென் நாம் தேவ சமூகத்திலிருந்து ஆமென் the enrichment, ஆமென் the enablement நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. எப்படி ஒரு மரம் ஆமென் சோத்திரம் காற்று புயல் வீசும், ஆமென் காற்று வீசும் பொழுது, புயல் அடிக்கும் பொழுது ஒரு மரம் அல்லேலூயா புயலோ காற்றோ அந்த மரத்தின் உறுதியை நிர்ணயிப்பதில்லை, மாறாக அதனுடைய வேர்தான் அதனுடைய உறுதியையும் வளர்ச்சியையும் ஆமென் வெளிப்படுத்துவது போல மார்த்தாள் தேவ சமூகத்திலே காத்திருந்தது. அவள் ஆழமாய் சென்று வேத வசனத்திலே தன்னை அர்ப்பணித்த போது ஆமென் எப்படி வேறானது, ஆமென் அந்த தண்ணீரை உறிந்து ஆமென் அந்த மரம் வளருவதற்கு ஏதுவான பலத்தையும் சத்துவத்தை தருகிறதோ, நிலைத்து எத்தனை காற்று வந்தாலும் எத்தனை புயல் வீசினாலும் அந்த மரம் உறுதியாய் நிற்பதற்கு காரணம் அதோட வேர் ஆழமாய் சென்றது. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நேரங்கள் அப்படிதான். ஆமென். ஆழமாய் வேத வசனத்தின் ஆழத்திலே செல்கிறது. ஆமென். ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பாடு படுகிற அனுபவம், ஆமென் மறைந்திருக்கிற ஒரு அனுபவம் தான். It will give us the enablement to face every storms in our life. மரியாள் வாழ்க்கையிலே ஆமென் இயேசு தாமதமாய் வந்தாள். ஆனாலும் ஆமென் சோத்ரம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டாள். There are a lot of delays in our life, demands in our life, difficult situations in our life. ஆமென். எத்தனையோ தாமதமான காரியங்கள், வாக்குத்தத்தம் இன்னும் வரவில்லையே, தாமதம். இயேசு 4 நாளுக்கு பின்னால வந்தாரு. தாமதங்கள் வரலாம் நம்முடைய வாழ்க்கையில, எத்தனையோ டிமாண்ட்ஸ் வரலாம், எத்தனையோ விதமான கடினமான சூழ்நிலை வரலாம். ஆனால் மரியாள் அத்தனை சூழ்நிலையிலும் உறுதியாய் கர்த்தருக்குள் நின்றதுக்கு காரணம் ஹalleluya, she knew a place of surrender and submission. தேவ பாதத்திலே அர்ப்பணித்த ஒரு இடம் தான். கைகளை வைத்து ஹalleluya. யாக்கோபு என்றைக்கு தனித்து தேவ சமூகத்தில் வந்து அர்ப்பணித்தானோ அன்றைக்கு கர்த்தர் அவனுடைய இருதயத்தை உருமாற்றம் அடைய செய்தார். இனி நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். ஆண்டவர் அவனை மறுரூபப்படுத்தினார். ஆமென். ஆண்டவர் அவனை தொட்டார். கர்த்தர் அவனை எழும்பி ஆண்டவருக்காய் நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கும் கர்த்தர் அந்த பாதத்துக்கு நேராய் நாம் செல்ல ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். இட்ஸ் a place of surrender and submission. இரண்டாவது, அந்த பாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இட்ஸ் a place of satisfaction. அது ஒரு திருப்தியாக்கும் இடம். அல்லேலூயா. Praise Allah. It's a place of satisfaction. நமக்கு நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்தும் இடம் எது என்று சொன்னால் தேவனோடு கூட செலவழிக்கிற நிமிடம் அவருடைய பாதங்கள். எரேமியா 15 அதிகாரம் 16 வசனம், யோபு 23 அதிகாரம் 12 வசனம். யோபு 23 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம். The book of Job 23 verse 12.
அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு, அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். வேதம் சொல்லுகிறது, நாம் வாசிக்கலையா? லூக்கா 10 அதிகாரத்துல வேதம் மரியாளோ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். மரியாள் அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, என் ஆத்துமாவை திருப்தி ஆக்கக்கூடிய காரியம் எதுவென்று சொன்னால், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பா என்பதை நன்றால் அறிந்து கொண்டாள். அப்படி என்றால் உணவே வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லல. ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, சாப்பாட்டினால் மாத்திரமல்ல, பொழுதுபோக்கினால் மாத்திரமல்ல, என்டர்டெயின்மெண்ட் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை நன்றாய் அறிந்து கொண்டாள். எரேமியாவை போல, யாக்கோபை போல, தாவி யோகுவை போல, ஆமென், உங்களாலும் சொல்ல முடியுமா? மரியாள் சொல்லுவாங்க, ஆமென், ஆகாரத்தை பார்க்கிலும் வேத வசனத்தை அதிகமாய் நான் விரும்பினேன். எரேமியா சொல்லுகிறான், வசனம் கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன். அது என் சரீரத்துக்கு ஔஷதமா இருந்தது, ஆத்துமாவுக்கு ஔஷதமா இருந்தது, தேனை போல இருந்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொள்வதனாலே நமக்கு ஒரு திருப்தி. ஆமென். The feet of Jesus, ஆமென், speaks about a place of satisfaction. ஒரு திருப்தி அடையும் இடம். சங்கீதம் 90 அதிகாரம் 14 வசனம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது மோசே ஜெபிக்கிறான், ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். வேதம் சொல்லுகிற சங்கீதம் 91:16, ஆமென், அவனின் மேல் வாஞ்சியா இருக்கிற விடுவிப்பேன், நாமத்தை அருந்தபடி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை நான் காண்பிப்பேன். ஹல்லேலூயா. எரேமியா 31:14, 31:25 படி தேவன் ஆசாரியர்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் நன்மையினால் திருப்தியாக்குவார். ஜனங்க தொய்ந்து போன ஆத்துமாவை தேவன் திருப்தியாக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். மரியாள் அதிகமாய் மார்த்தாள் எதை காண்பிக்கிறது என்றால் ஆகாரத்தை. Martha speaks about food. Amen. But Mary speaks about the word of God. மார்த்தாள் அதிகமாய் எதற்கு உலக வேலைக்கு மற்ற காரியங்களிலே தன்னை அதிகமாய் ஈடுபடுத்திக் கொண்டாள். ஆனால் மரியாளுக்கு தெரியும், இதை விட, இந்த வேலைகளை விட, ஆமென், இந்த என்டர்டைன்மென்ட்டை விட, ஆமென், ஆண்டவருடைய வார்த்தை தான் என் ஆத்துமாவை திருப்தியாக்கும். மார்த்தாள் செய்தது என்ன? மார்த்தாளை குறித்து ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து நீ வருத்தம் அடைவளா இருக்கிறாய், அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லல நீ வேலையே செய்யக்கூடாது என்று சொல்லல. அல்லேலூயா. நமக்கு மார்த்தாளை போல, ஆமென், சோத்திரம், பணிவிடை செய்யக்கூடிய கரங்கள் இருக்கணும். மரியாளை போல ஆண்டவரை நேசிக்கிற இருதயம் வேணும். அல்லேலூயா. You need hands like Martha to serve, and you need a heart like Mary to love Jesus Christ. கைகளை உயர்த்துற. அல்லேலூயா. வேலையே செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. ஆனால் மார்த்தாள்கிட்ட இருந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா? She was anxious about many things. ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீ அநேக காரியங்களை குறித்து நீ வருத்தம் அடைந்தவளா இருக்கிறாய். என் வேலை, நான் தான் இதை செய்யணும், என் வேலை, என் பிரச்சனை, ஆமென் என்று சொல்லி அவள் வருத்தம் அடைந்தவளா இருந்தாள். அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்ல. வேலை, the work was not Martha's problem. வேலையோட பிரச்சனை இல்ல, அந்த வேலையினால் வந்த வருத்தம் தான் அவருடைய பிரச்சனை. அல்லேலூயா. வேலை பிரச்சனை கிடையாது. ஆனால் அதிக வேலை என்ன செய்தது என்றால், அந்த வேலையினால் வந்த வருத்தம், அந்த அதிக பாரத் வேலையின், ஆமென், நான் வந்த, ஆமென், இழுப்பு. வேதம் சொல்லுகிறது, anxious என்றால் and turn apart. ஆமென், இழுக்கப்பட்ட அனுபவம், distracted. ஆண்டவர் சொன்னா, நீ அநேக காரியத்தினால் divided, you're distracted because of this work. ஆமென். இன்னைக்கு அநேக நேரங்களிலே, ஆமென், சோத்திரம், அதிக வேலை பலு நம்மிடத்தில் வருவதனாலே, ஆமென், சோத்திரம், அதிகமான காரியத்தை சுமையை நாம் சுமக்க நினைக்கிறோம். என்னுடைய வேலை நான் தான் செய்யணும். அந்த அதிகமான வேலையினாலே, அதிகமான, ஆமென், வேலையின் காரியத்தினாலே அவளுக்குள் வந்த வருத்தத்தை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். அவளுக்கு அதிக எஜமான்கள் இருந்தாங்க. she had lot of masters to do. ஆனால் மரியாளோ அப்படி அல்ல. ஒரே எஜமானன் இருந்தார். ஒரே எஜமானனிடத்திலிருந்து அவள் உத்தரவை பெற்றுக்கொண்டாள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? காலவெளியில கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, if you do not spend, amen, if you don't spend time with God, amen, you will end your day busy but not blessed like Mary. நீங்க நாளை முடிக்கும் போது பிஸியா தான் முடிப்பீங்க, ஆசீர்வாதமா முடிக்க மாட்டீங்க.
வேதம் சொல்லுகிறது அவளுக்கு அநேக எஜமான்களில் இருந்தார்கள். அவள் அதிக வேலையை குறித்து அதிக வருத்தப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆமென், பிலிப்பியர் 4 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 6 வசனம் 7 வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு கர்த்தரிடத்தில் தெரிவியுங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் சிந்தையை நிரப்பும். யோசித்து பாருங்களேன், மார்த்தாள் இருந்தாங்க, மரியாள் இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கதவை தட்டும் பொழுது யாரோ ஒருத்தர் திறந்திருப்பாங்க. நிச்சயமா மார்த்தாள் திறந்திருப்பாங்க. மார்த்தாள் மரியாளும் அவரை வரவேற்றிருப்பாங்க வீட்டுக்குள்ள. ஆனால் வரவேற்றின ஆண்டவரை வீட்டுக்குள்ளே வரவழைத்த பின்பு, ஆமென், she neglected after inviting Jesus, she neglected Jesus. ஆமென். அவள் மற்ற வேலையின் காரியத்தில் அதிக கவனத்தை செலுத்தினார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். ஆண்டவரை நாம் வரவழைத்தோம், ஆமென், சோத்திர கதவை தட்டினார், ஆமென், உள்ளத்துல வரவழைத்தான், அவரோடு நேரத்தை நாம் அதிகமாய் செலவழிக்கல. ஆனா மரியாளோ ஆண்டவரை இன்வைட் பண்ணதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார், வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு, ஆமென், ஒருவன் ஹல்லேலூயா கதவை திறந்தார், நான் உள்ளே வந்து அவனோடு கூட என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன். God wants to have fellowship. ஆண்டவர் நம்மோடு கூட நேரத்தை செலவழிக்க விரும்புகிறார். உன்னத பாட்டு 5 அதிகாரத்துல நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்ன 2 வசனத்திலிருந்து 6 வசனம், ஆமென், இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனிலும் பெரியவர் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியை சந்திக்க ராத்திரியில வருகிறார். வேதம் சொல்லுகிறது, கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். மரியாள் ஆண்டவர் உள்ள இருந்து அவ பேசுகிறாள். சொன்னா, ஐயோ, நான் இப்போ வர முடியாது, நான் தூங்கிட்டேன், ஆமென், நான் பாதத்தை, ஆமென், சோத்திர திரும்பி கழுவணும், என் வஸ்திரத்தெல்லாம் கழட்டி விட்டேன், நான் இளைப்பாரி கொண்டிருக்கிறேன். she had excuses. வேதம் சொல்லுகிறது, மணவாளன் வெளியிருந்து கதவு தட்டுகிறார். அவர் சொன்னா, நான் இருட்டிலே பனியிலே நனைந்து வந்திருக்கிறேன். ஆமென், சோத்ரா. அவருடைய விரல்கள், ஆமென், சோத்ரம், அந்த வாசலின் தாழ்பாலை திறக்குகிறது. அவள் தட்டுகிறார், சத்தத்தை மாத்திரம் கேட்கலாம், ஆனா போய் அவ திறக்க முடியல. பலவிதமான எக்ஸ்கியூசஸ். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் எத்தனையோ சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க வருகிறார். ஒரு ஆணி பாய்ந்த கரத்தை நமக்கு நேரம் நீட்ட விரும்புகிறார். அவர் நம்மோடு கூட வந்து ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். ஆனால் ஆனால் வேதத்திலே வாசிக்கிற உன்னத பாட்டுல மணவாட்டியோ, ஆமென், சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அவளை எழும்பி கதவை திறந்து பார்க்கிறாள். அவ கைகளிலிருந்து விரந்த பரிமள தைலங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், வாசனை திரவங்கள் மாத்திரம் இருக்கிறது. ஆனால் திறந்து பார்க்கிறார், மணவாளனை காணவில்லை. மணவாள் போய்விட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதுதான். நாம் ஏற்ற நேரத்தில் அவரை தேடவில்லை என்று சொன்னால், we will always receive the leftover blessing. அவருடைய கைகளிலிருந்து வடிந்த திரவங்களை மாத்திரம் பார்க்க முடியும், மணவாளனை பார்க்க முடியாது. காலவெளியில கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஆண்டவர். ஆமென். உன்னத பாட்டு 1 அதிகாரம் 4 வசனத்துல அவள் சொல்லுகிறாள், என்னை இழுத்துக்கொள்ளும், ஓடி வந்திடுவேன், அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பதெல்லாம், you invite me and just spend time with me. Amen. Entertainment cannot enrich your soul, cannot give the enablement to face your challenges in your life. ஆனா என்னோடு கூட நீ செலவழிக்கிற நேரம், ஆமென், என் சத்தத்தை கேட்டு நீ சித்தத்தை செய்யும் பொழுது உன்னை நான் ஆசீர்வாதமாய் வைப்பேன். ஆமென். ஆமென். மரியாள் கண்டுகொண்ட பாதம் இயேசு கிறிஸ்துவுடைய பாதம். முதலாவது அர்ப்பணிப்பின் இடம், இரண்டாவது திருப்தியாக்கும் இடம். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. மூன்றாவது, அது எப்படிப்பட்ட இடம் என்றால், இட்ஸ் a place of sharing. அது பகிர்ந்து கொடுக்கிற இடம். யோசித்து பாருங்களேன், யோவான் 12 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஒரு விருந்து, ஆமென், இயேசுவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் மார்த்தாள், மரியாள், லாசர் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலும் கூட பாருங்களேன், மரியாள் விலையுயர்ந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். sharing. First she brought the burden, second she brought, ஆமென், the best in the presence of the Lord. அவள் பேர்டனை கொண்டு வந்தார், பாரத்தை கொண்டு வந்தார், சிறந்ததை கொண்டு வந்தார். தேவன் அவளை ஆசீர்வதித்தார். அவள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்றினார். கைகளை உயர்த்துறாமே. பாதத்தில் வரும் பொழுது நம்முடைய பாரங்களை கொண்டு வருகிறோம். We bring our burdens to the feet of Jesus and she brought the best. வசனம் சொல்லுகிறது, அதை முழுதுமாய் உடைத்து, அல்லேலூயா, அது வெளியேற பெற்றது. Bring your valuable, சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதிகாலை நேரம், சிறந்த நேரம். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் சிறந்ததை, அதை பரிமள தைலத்தை ஊற்றின போது அந்த வீடு முழுதும் நறுமணத்தால் நிறைந்தது. இன்றைக்கும் நம்முடைய துதி, நம்முடைய ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா,
தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் ஆமென் கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெருகும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவ பிரசன்னம், தேவனுடைய தயவு எப்பொழுது பெருகும் என்று சொன்னால் when you bring the best to Jesus, it's a place of sharing. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று சொன்னால் ஆமென், அவர் he deserves our worship, he delights in our worship. Praise the Lord. Hallelujah. Amen. அவர் amen, he deserves, he delights and he desires. அவர் விரும்புகிறார், நம்முடைய ஆராதனையை விரும்புகிறார். முதலாவது சொன்னேன், அது எனக்கு தேவ பிரசன்னம் எனக்கு எப்படிப்பட்டது. ஆமென். இரண்டாவது ஆமென் ஸ்தோத்திரம், அது எப்படிப்பட்டது என்னவென்றால் அது நமக்கு மாத்திரமல்ல ஆமென் ஸ்தோத்திரம், மற்றவர்களுக்கு அது நான் எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றுவது. மூன்றாவது பார்க்கும் பொழுது ஆமென், என் ஆண்டவருக்கு நான் என்ன செலுத்த முடியும், என் அந்த பாதம், என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என் ஆண்டவர் எனக்காக எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறாரே. ஆமென். அந்த காரியத்தை தான் தேவனுடைய பாதம் வெளிப்படும். It's a place of sharing. She shared her love to Jesus. ஆண்டவர் நம்மிடத்தில் ஒண்ணுமே எதிர்பார்க்கல, அன்பை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். He deserves, he delights. Amen. Praise the Lord. And he delights in the worship. கர்த்தர் நல்லவர். கைகளை வைத்து ஆமென். தேவனோடு செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை ஊழியத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த மரியாள் தேவ சமூகத்துல அவளுடைய பாரத்தையும் தனக்கு உண்டானதை ஷேர் பண்ணும்போது ஆண்டவர் செஞ்ச 3 காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, தேவன் அவள் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கர்த்தர் அவளை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆமென். சொந்த வீட்டுக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், 39 வசனத்திலே வாசிக்கிறோம், லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஆமென் யோவான் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவள் சொந்த வீட்டுக்கு கர்த்தர் அவளை ஆசீர்வாதமாய் மாற்றினார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு உங்க சொந்த வீட்டுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா? உங்க மூலம் உங்க துக்கம் சந்தோஷமா மாறணுமா? நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் பர்சன். ஹல்லேலூயா. ஒரு மெழுகுவர்த்தி எரிந்தால் போதும், அணைந்திருக்கிற அத்தனை மெழுகுவர்த்தியும் அதை ஏற்றுவதற்கு எதுவாக இருக்கும். மரியாள் தேவ சமூகத்துல ஸ்பெண்ட் பண்ண குவாலிட்டி டைம், தேவ சமூகத்துல அவருடைய பாரத்தையும் சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுத்தது நிமித்தமாய் மரியாள் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருந்தார். கைகளை உயர்த்துறாம அந்த வீடு ஆசீர்வாதமா இருந்தது. அந்த வீட்டில் இருந்த துக்கம் சந்தோஷமாய் மாறினது. இரண்டாவது, யோவான் 11ஆம் அதிகாரம் 45 வசனத்தை நாம் வாசிக்கலாம். The Gospel according to John chapter 11 verse 45. 11:45. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அப்பொழுது மரியாளிடத்திலே வந்திருந்து என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசுமல் ஆண்டவர் லாசரை உயிரோடு எழுப்பின பின்பு அநேகர் மரியாள் இடத்துல வந்தாங்களாம். அநேக யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தாங்களா? கைகளை உயர்த்தி வராம மரியாள் தேவ சமூகத்துல காத்திருந்ததுனாலே, தன் இருதயத்தை ஊற்றிருந்ததுனாலே, வெளிப்பாடை பெற்றுக்கொண்டதுனாலே அவள் வித்தியாசம் உள்ளவள், வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவளா இருந்தால் என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? அவன் வீட்டுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, அநேக யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். மார்த்தாளுடைய சகோதரிகளும் நண்பர்களும் ஆமென் மரியாளுடைய நண்பர்களும் நிச்சயமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவள் தன் சொந்த ஜனத்திற்கு யூதர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா. கைகளை உயர்த்தி வராம. மூன்றாவது, மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ, எங்கெங்க பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அப்ப மரியாள் செய்த அந்த காரியம், அவள் தனக்கென்று வைத்திருந்த விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை ஆமென் சோதர தேவ சமூகத்திலே ஊற்றின போது ஆண்டவர் சொன்னார், இவள் செய்தது சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ உலகம் எங்கும் அவளை பற்றி சொல்லப்படும். அவள் உலகம் முழுவதற்கும் ஆசீர்வாதமாய் மாறினாள். முதலாவது வீட்டுக்கு, ஆமென் தன்னுடைய நண்பர்களுக்கு, மூன்றாவது முழு உலகத்திற்கு அவளை ஆசீர்வாதமாய் மாற்றினாள். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? She knew that the feet of Jesus is a place of submission, place of satisfaction, and it's a place of sharing. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், there is a place, நீங்கள் உங்கள் burden ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வர முடியும். You can bring the best to Jesus. Hallelujah. மார்த்தாளை போல அதிக வேலை நிமித்தமாய் இந்த வேலையானது ஆமென் நாம் பார்க்கிற காரியங்களானது ஆமென் சோத்திரம் அந்த உலகத்தின் பொழுதுபோக்கானது
நமக்கு ஆமென் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தை தராது. ஆமென் சோதரர். அப்படி தந்தாலும் அது கொஞ்ச நேரம்தான். ஆனால் மரியாள் கண்டு கொண்டது ஆண்டோட பாரதத்தில் நிரந்தரமான சந்தோஷம் உண்டு, நிரந்தரமான ஆறுதல் உண்டு. பிரச்சனைகளை சந்திக்கிற பலன் எங்க இருக்கிறது என்றால் தேவ சமூகத்துல. உண்மையில சொல்லுகிற இந்த காலவேளையில தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது you will face criticism. தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது மார்த்தாள் அவளை குறித்து அக்யூஸ் பண்ணா, இயேசுவே உனக்கு கவலை இல்லையா, மரியாள் இப்படி என்னை தனித்து விட்டு விட்டாள் என்று சொல்லி you will face criticism. அதே நேரத்துல ஆமென் யூதர்கள் அவளை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இயேசு வந்த உடனே இதோ அவ கல்லறை போய் அழ போறாருன்னு சொல்லி ஆமென் you will face criticism. யூதாஸ் ஆமென் மரியாளை கிரிட்டிசைஸ் பண்ணா. But I want to tell you one thing, in midst of all criticism you can make a difference. Amen. If you spend quality time in the presence of God. தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு மணி நேரமாக என்னிடத்திலே நீ செலவழிக்க மாட்டாயா? ஆண்டவர் நம்முடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஃபெலோஷிப்புக்காக ஏங்கி நிற்கிறார். தேவன் நம்மோடு நேரத்தை செலவழிக்க விரும்புகிறார். இந்த நாட்களில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உலகத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமா மாற வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் என்னிடத்துல நேரத்தை செலவழிக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டோட சொல்ல போறோம், என்னை இழுத்துக்கொள்ளும், ஓடி வந்திடுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இனிமையானது. ஆண்டவரே, தண்ணீரும் வெள்ளங்களும் அதை தணிக்க முடியாது. ஆண்டவரே, இந்த காலவெளியில அவர் கைகளிலே நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டோட கேட்க போறோம், என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. When we draw closer unto God, we will become like Jesus Christ. The more we draw closer unto God, the more we will become like him. Marial, she was different and she made a difference in her family, in her friend circle. Amen. In the gospel, wherever it has been preached to the entire world, she made a difference. A simple act of waiting in the presence of God. Amen. இன்னைக்கு நம்முடைய பாரத்தையும் நம்முடைய சிறந்ததை ஆண்டோட பாதத்தில் கொடுப்போம். மார்த்தாளை போல அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, எப்படி மரணத்திலிருந்து ஜீவனை கொண்டு வந்தாரோ இன்னைக்கு மார்த்தாள் இடத்திலிருந்து மரியாளை கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. God wants to bring Mary out of Martha. God wants to bring devotion out of duty. இந்த காலவேளை எல்லாரும் இருக்கிற இடங்களில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரலோக தேவனே, இந்த காலவேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். இருக்கிற வீடுகளை கைகளை வைத்து அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். Thank you Jesus. ரியாலபா ஷந்தரலபோதரபா ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம் அழவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம் சொல்லுங்க. ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம் அழவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்சலா நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே சுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் எங்குதையா. ஒவ்வொரு நாளும் உம்மோடு செலவழிக்கிற நேரம் ரைட் ப்ரையாரிட்டிஸ் லார்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எங்கள் முதல் மணி நேரங்களை உமக்கு செலவழிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. பொழுதுபோக்குகள் எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்காது. பிரச்சனைகளை சந்திக்க, சவால்களை சந்திக்க எங்களுக்கு பலன் தராது ஆண்டவரே. உம்மோடு நாங்கள் நேரத்தை செலவழிக்க விட்டால் ஆண்டவரே, எங்கள் படுக்கைக்கு நாங்கள் போகும்போது, இந்த நாள் முடிந்து படுக்கைக்கு போகும் பொழுது நாங்கள் பிஸியாவே தான் போவோம் ஆண்டவரே. ஆனா நாங்கள் பிளஸடா இருக்க முடியாது. கர்த்தரோடு பேசுகிற வார்த்தை, what you do for Christ, amen, is not important. What you do with Christ is important. What you do with Christ is more important than what you do for Christ. தேவனுக்காக நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது முக்கியம் அல்ல, தேவனோடு எதை செய்கிறீர்களோ அதுதான் முக்கியம். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனோடு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுதான் தேவனுக்காக செய்கிற காரியத்தை விட மிக முக்கியமானது. What you do with Christ is more important than what you do for Christ.
இயேசுவுக்காக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்கிறோமே, அதை விட இயேசுவோடு செய்கிற காரியம்தான் முக்கியமானது. இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்த போது கர்த்தர் சொன்னார், இவர்கள் என்னோடு இருக்கும்படி நான் அவர்களை தெரிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் தான் வியாதியை குணமாக்குறது, பிசாசை துரத்துவது. இன்னைக்கு ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களோடு அதிக நேரத்தை செலுத்த உதவி செய்யும். டியூட்டி விட டிவோஷனுக்கு அதிக நேரத்தை செலுத்த உதவி செய்யும். ஆண்டவரை என்டர்டெயின்மெண்ட் இல்ல, ஆண்டவரை என்ரிச்மெண்ட் அண்ட் எனேபிள்மெண்ட். இந்த காலவழியில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பெருமையாக்குறோம். நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனிடத்தில் தெரிவிக்க உதவி செய்யும். எல்லா சிந்தைக்கு மேலான தேவ சமாதானம் எங்கள் சிந்தையை நிரப்புவதாக. மறு ஆத்தாளுடைய சிந்தை உலக அலுவலால் வேலைகளால் நிரப்பப்பட்டிருந்தது, அவளுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் மரியாளுடைய சிந்தையோ வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருந்தது. வேதம் சொல்கிறது, வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே உம்முடைய பாதம் அது அர்ப்பணிப்பின் இடம், உம்முடைய பாதம் அது திருப்தியாக்கும் இடம், உம்முடைய பாதம் ஆண்டவரை பகிர்ந்து கொள்கிற இடம், ஆண்டவரே அன்பை பகிர்ந்து கொள்கிற இடம். நாங்கள் உம்மோடு நேரம் செலவழிக்கவில்லை என்றால் நாம் பிறருக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியாது. மரியாள் ஆண்டவரை தன் குடும்பத்திற்கும் தன் நண்பர்களுக்கும் உலகத்துக்கு ஆசீர்வாதம் இருந்தது போல, ஒரு சாட்சியாய் ஆண்டவர் வைத்தது போல நாங்களும் சாட்சியாய் வாழ்வதற்கு உடைய பாதத்தில் விழுந்த இடங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முதலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலமும் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட, ஜெபத்துல இன்னும் பலப்பட, சபையின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிற அந்த சிறு புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த புத்தகம் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். எப்படி ஜெபிப்பது, ஆமென், ஸ்தோத்திரம், தேவைகளுக்காக சாபத்திலிருந்து, பிரைஸ் அல்லாஹ், வியாதியிலிருந்து விடுதலை பெற எப்படி ஜெபிக்க வேண்டும், இன்னும் கிறிஸ்துவுக்குள் எப்படி பலப்பட நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பல தகவல்கள் அந்த புத்தகத்தில் உள்ள அடங்கி இருக்கிறது. நீங்கள் தொடர்பு கொண்டால் அது உங்களுக்கு இலவசமாய் நாங்கள் தருகிறோம்.